அதிக நேரங்கள்ல நம்ம கர்த்தரை நான் நம்புறேன். கர்த்தர் தான் எனக்கு எல்லா காரியங்களும் எனக்கு வாய்க்க செய்றார். நான் கர்த்தர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொல்றோம். ஆனா நமக்கு ஒரு சோதனை வரும்போது என்ன செஞ்சோம்னா துவண்டு போயிரும். எப்படி அந்த சோதனைகள் வருது? அந்த சோதனைகளை நான் எப்படி மேற்கொள்றேன்? அப்படின்றது இன்னைக்கு நாள்ல நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கிறோம். என்ன அப்படின்னா, இரட்டிப்பான நன்மையை தருவேன், அது என்றே தருவேன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இந்த நாள்ல நம்ம காலைல படிக்கும்போது அந்த வசனம் நம்மளுக்கு அவ்வளவு ஆறுதலா இருக்கும். ஆனா இந்த நாள் தொடங்கி கொஞ்ச நேரம் போகும்போது நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலை, ஒரு இழப்பை நம்ம சந்திக்கிற சூழ்நிலையா இருக்குது. அந்த இழப்பை நம்ம சந்திக்கும் போது என்னடா இன்னைக்கு காலைல தான் நான் இப்படி ஒரு வார்த்தையை படிச்சுட்டு வந்தேன். என்ன அப்படின்னா, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றே தருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வார்த்தையை படிச்சுட்டு போயிருக்கோம். ஆனா அந்த வார்த்தைக்கு நேர் ஆப்போசிட்டா என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு ஒரு இழப்பு நடக்குது. அந்த இழப்புல நம்ம நினைச்சு இருந்த காரியத்தை விட எக்ஸ்ட்ரா இழந்தக்கூடிய ஒரு காரியமா நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கும் அசைக்க முடியாத நிலைத்து நிற்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீதம் 125:1 பாக்குறோம். அப்போ இந்த இந்த மாதிரி ஒரு சோதனைகள் வரும்போது நம்பிக்கையா, நான் கர்த்தர் மீது நம்பிக்கையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க இருக்கும் போதுதான் அதை நீங்க இழந்ததை விட இரட்டிப்பான நன்மையை உங்களால கண்டிப்பா பெற முடியும். அந்த இழந்ததை நீங்க இழந்துட்டோமே அப்படின்னு யோசிக்காம, தேவன் எனக்கு வார்த்தையை தந்திருக்கிறார். அந்த வார்த்தை கண்டிப்பா என் வாழ்க்கையில நிறைவேறும். அதை நான் பெற்றுக்கொள்ளுவேன்னு நீங்க எப்படி இருக்கணும்னா, இவ்வளோ நம்பிக்கை இருக்கணும். அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையா இருக்கணும். அப்படி அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையில நீங்க இருக்கும் போதுதான் நீங்க ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்ம வாக்குத்தத்தை ஏதோ ஒண்ணு நான் படிச்சேன், அந்த வாக்குத்தத்தை எனக்கு இதை சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கும் போதுதான் நம்மளால நன்மையை பெற்றுக்கொள்ளவே முடியறது இல்ல. ஆனா நம்ம இழக்கும் போதுதான் நம்ம ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கணும். நம்ம இழக்காம எதையும் நம்ம என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்ப பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஏதோ ஒண்ணு இழக்கணும். இழந்தாதான் நான் கர்த்தர் மீது எந்த அளவுக்கு நான் நம்பிக்கையா இருக்கிறேன், என்னோட விசுவாசம் எந்த அளவுக்கு உறுதியா இருக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம். அப்போ அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இன்றைய நாள் நாம் கடந்து செல்வோம்.